ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நான் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது கிராவிட்டியே இல்லாம பிறக்கிற ஒரு குழந்தை வாழ்க்கையில என்னென்ன பாடுபட்டு கடைசியில ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்குள்ள போச்சா இல்லையா அப்படிங்கறத சொல்ற ஒரு ஃபீல் குட் மூவியை தான் பார்க்க போறோம். சரி, இந்த படத்தோட இன்ட்ரோ சீன்ல நட்டாலியாங்கிற ஒரு பிரெக்னன்ட் லேடிய ரொம்ப அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவ, ஆனா அங்க ரொம்ப லேட் நைட் அப்படிங்கறதுனால டாக்டர் இல்ல. இதனால நர்ஸே பிரசவம் பாக்குற மாதிரி முடிவு பண்ணி நட்டாலியாவுக்கு பிரசவம் பார்த்தா குழந்தை எல்லாரும் மாதிரி இல்லாம ரொம்ப கேஷுவலா காத்துல மிதக்குது. இத பார்த்து எல்லாரும் மிரண்டு போறாங்க. இருந்தாலும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம குழந்தை கிராவிட்டி இல்லாம காத்துல மிதக்குதுன்னு. அப்போ இந்த நட்டாலியா மிதக்கிற தன் பிஞ்சு குழந்தைய பிடிச்சு இழுத்து, அம்மா என் குழந்தை ஒருவேளை ஏஞ்சலா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி கேட்க, இத பார்த்து பயந்த நட்டாலியோட அம்மா யாருக்கும் தெரியாம எந்த ஒரு பெர்சனல் இன்ஃபர்மேஷனும் அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுக்காம அங்கிருந்து நட்டாலிய கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நட்டாலியா பார்த்து, எம்மா தாயே உண்மையை சொல்லு, இந்த குழந்தையோட அப்பா ஒருவேளை ஏலியனா இருக்குமா அப்படின்னு சொல்லி பாப்பாருங்க. உடனே நட்டாலியா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, சரி அந்த ஆளு யாரு, அந்த புறம்போக்கு ஏதாவது நோய் இருந்துச்சான்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு புசுக்குன்னு சொல்லிருதா. வெரி குட், குட் கல்ச்சர் கேர்ள். சரி விடு, இந்த குழந்தை ரொம்ப வித்தியாசமான குழந்தையா தெரியுது. இத பத்தி வெளியே யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா நம்ம நார்மல் லைஃப் பாதிக்கப்பட்டு நரகமாயிரும். அதனால இந்த குழந்தைய நாம ரொம்பவே சீக்கிரட்டா வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த குழந்தை கொஞ்சம் டிஃபரெண்டா பிறந்தனால அதுக்கு ஆஸ்கார்னு நேம் வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு குழந்தைய கையில வச்சே தூங்கி காலையில பார்த்தா குழந்தைய காணும். அடங்குய்யால குழந்தை எங்கடான்னு பார்த்தா அது ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா காயமானு பறந்து மிதந்து தூங்கிக்கிட்டு இருக்கு. இதனால இதுக்கு முடிவு கட்டிடலாம்னு சொல்லி கயிறை வச்சு பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு, அதை தாண்டி இந்த குழந்தை ஏர்ல பறந்து அடிபற்ற கூடாதுன்னு ரூமோட டாப் ஃபுல்லா பெட்டை கட்டி வச்சு நம்ம ஆஸ்கரை இன்ச்சு பை இன்ச்சா பார்த்து பார்த்து ரொம்ப நல்லாவே வளர்க்குறாங்க. கட் பண்ண நம்ம ஆஸ்கருக்கு 10 வயசு ஆகுது. இந்த நட்டாலியா நம்ம ஆஸ்கருக்கு ஒரு ஜாக்கெட்லாம் ரெடி பண்ணி அதுல இருக்கிற பாக்கெட்ல 2 கல்ல போட்டு நம்ம ஆஸ்கரை மிதக்க விடாம கீழே இருக்க மாதிரியே ஐடியா பண்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகுது. இருந்தாலும் இந்த நட்டாலியோட அம்மா ஆஸ்காரை வெளியவே விடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. நம்ம ஆஸ்காரும் வீட்டுக்குள்ளேயே இருந்து பேட்மேன் சீரியஸ் எல்லாம் வெறிகொண்டு பார்த்து நானும் ஒருவேளை சூப்பர் ஹீரோவா இருப்பானோன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா என்ன, ஜன்னல் வழியா வெளியே பார்த்து நாமளும் இப்படி வெளியே போக மாட்டோமான்னு சொல்லி பிள்ளை ஏங்கி போய் கிடக்கான். ஆனா இந்த தாய்க்கிழவி ஆஸ்கரை வெளியே அனுப்ப முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னனால நம்ம ஆஸ்கருக்கு தான் இருக்கிற வீடே ஜெயில் மாதிரி தெரியுது. குழந்தைங்களுக்கு சந்தோஷமே வெளியே போய் விளையாடுறது தானே, அதுவே இல்லைன்னா எப்படி? சரி, ஒரு நாள் நம்ம ஆஸ்கர் அவங்க அம்மா கிட்ட வந்து என்னையும் வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க அம்மாக்காரி முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வெளியே போயிட்டு வரும்போது நம்ம பையன் ஜன்னல் வழியா வெளியே போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால தாய்க்கிழவி கடுப்பாகி இனிமே நீ ஜன்னல் வழியா கூட யாரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஜன்னலை டோட்டலா அடைச்சி விட்டுருதா. அவ்வளவுதான். நம்ம ஆஸ்கர் ரொம்ப வெக்ஸ் ஆகி, மம்மி என்ன வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருங்களான்னு சொல்லி ரொம்ப பரிதாபமா கேட்க, இதனால மனசு கேட்காம நம்ம ஆஸ்கரை அவங்க அம்மா வெளியே கூப்பிட்டு போக ஓகே சொல்லி, நீ பறக்கிற மேட்டரை மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் நம்ம ஆஸ்கரை அந்த அம்மா வெளியே கூப்பிட்டு போக ஓகே சொல்லுது. கட் பண்ண நம்ம ஆஸ்கரை நட்டாலியா வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வாசல்ல நிப்பாட்டி, நீ இங்கேயே நின்னு நான் உள்ள போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருதான்னு சொல்லிட்டு போவ, அந்த நேரத்துல அகட்டான ஒரு குட்டி பொண்ணு நம்ம ஆஸ்கர் மேல டமால்னு வந்து இடிச்சு தன்கிட்ட இருந்த பொருட்களை கீழே போட்டுருதா. இதனால இந்த பொருளை எல்லாம் நீதான் என் வீடு வரைக்கும் கொண்டு வரணும், அதான் நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்னு இந்த அகட்டா நம்ம ஆஸ்கர் கையில 2 வாட்டர் பாட்டில கொடுக்க, நம்ம ஆஸ்கரும் அம்மா வர எப்படி லேட் ஆகும், அதுக்குள்ள வீட்டுல போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டே தன் கிட்ட இருக்கிற பாட்டில் வெயிட்டா இருக்கும்னு கையில வச்சிருந்த 2 பெரிய கல்ல போட்டுட்டு இந்த வாட்டர் கேன் பேலன்ஸ்லயே அசால்ட்டா வீட்டுக்கு போறான். அங்க வச்சு இந்த அகட்டா நம்ம ஆஸ்கர் கிட்ட இருக்கிற வாட்டர் கேனை கேட்டா நம்ம ஆஸ்கர் தான் அது இல்லன்னா பறந்துருவாம்ல, சோ கொடுக்காம இருக்க. இதனால அகட்டா ஆஸ்கர் கிட்ட இருந்து தன்னுடைய வாட்டர் கேனை ஃபோர்ஸ் பண்ணி புடுங்கிருதா. பார்த்தா தலைவன் அங்க இருந்து மேல மிதப்பான் பாருங்க. என்னையா நீ பலூன் மாதிரி மிதக்கிறன்னு அகட்டா கேட்க, இதனால நம்ம ஆஸ்கர் தன்னுடைய சீக்கிரட்டை வேற வழி இல்லாம அகட்டா கிட்ட சொல்லிருந்தான். உடனே அகட்டா வேக வேகமா போய் தன்னுடைய ரோஸ் கலர் பேக் எடுத்து கொடுக்க, நம்ம ஆஸ்கரும் அது மூலமா லேண்ட் ஆகி இதை யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். அங்க இந்த நட்டாலியா பதறி போய் எங்கடா போனான்னு சொல்லி நம்ம ஆஸ்கர் கிட்ட கேட்க, அவனும் எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா மம்மின்னு அகட்டாவை பற்றி சொல்றான். என்னது அகட்டான்னு பொண்ணா, உன்னை பத்தி எல்லா மேட்டரும் அவளுக்கு தெரியுமான்னு நட்டாலியா கேட்டா இல்ல மம்மின்னு சொல்லி சமாளிக்கிறான். நம்ம ஆஸ்கரும் அகட்டாவும் நல்ல ஃப்ரெண்ட் ஆனனால அகட்டா ஆஸ்கர் வீட்டுக்கு வந்து ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறா. அப்படி ஒரு நாள் நம்ம ஆஸ்கர் வீட்டுக்கு வந்திருக்கும் போது இந்த அகட்டா நட்டாலியாவை பார்த்து நம்ம ஆஸ்கர் ஒருவேளை சூப்பர்மேனா இருப்பானோன்னு விளையாட்டு போக்குல கேட்க, இதனால அம்மாக்காரிக்கு இந்த புள்ளைக்கு என் மகனை பத்தி
எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அகட்டாவை ஆஸ்கரை பார்க்க விடாம அவாய்ட் பண்றா. நம்ம அகட்டாவும் டெய்லி ஆஸ்கர் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி ஆஸ்கர் இருக்கானு சொல்லி கேட்டா அவன் இங்க இல்ல அங்க இல்லன்னு சொல்லி இந்த அம்மாக்காரி அகட்டாவை அவாய்ட் பண்ணிருதா. இருந்தாலும் போகும்போது ஜன்னல் வழியா தன்னை பாக்குற ஆஸ்கருக்கு அகட்டா பாய் சொல்லிட்டு தான் அங்க இருந்து கிளம்பவே செய்வா. இந்த சம்பவத்தினால நம்ம அகட்டா ரொம்ப ஃபீல் பண்ணி தன்னுடைய பாட்டி கிட்ட நம்ம ஆஸ்கரை வெளியே விடாம அடைச்சு போட்டிருக்காங்கன்னு சொல்ல, இதனால அந்த பாட்டி தன்னுடைய கேங்கோட நட்டாலியை விட்டு நோட்டமிட்டு நம்ம ஆஸ்கரோட அம்மா மேல ஒரு கேஸ போட்டு விட்டுருதா. இதனால போலீஸ் ஆஸ்கர் வீட்டுக்கு வந்து நாளையில இருந்து உங்க பையன் ஸ்கூலுக்கு போகணும், அப்படி மட்டும் அவன் ஸ்கூலுக்கு போலனா உங்களுக்கு ஜெயில் தான் சொல்லி மிரட்டி விட்டுட்டு போவ. அவ்வளவுதான். அம்மாக்காரி ஆஸ்காரை கூப்பிட்டு ஒரு ஸ்கூல்ல சேர்க்க போனா அங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் பேக்க வெளியே தொங்க விட்டுட்டு தான் கிளாஸ் உள்ளேயே போவாங்க போல. இத பார்த்து மிரண்டு போய் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அந்த ஊரை விட்டு யாருக்கும் தெரியாம காலி பண்ணியே போயிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷம் போக இப்போ நம்ம ஆஸ்கருக்கு 25 வயசு ஆகுது. நம்ம ஆஸ்கர் இன்னமும் அகட்டா கொடுத்த ரோஸ் கலர் பேக்கோட தான் பயவுல வெளியே போயிட்டு வரான். என்ன பாட்டி தான் பரலோகம் போயிட்டாங்க போல. பட் இன்னமும் இந்த அம்மாக்காரி மட்டும் ஆஸ்கர் ஒவ்வொரு தடவை வெளியே போயிட்டு வரும்போதும் வலிமேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆஸ்கரும் அம்மா கிட்ட எவ்வளவு நாள் தான் நான் இப்படியே இருப்பேன், எனக்கு வெளியே சுதந்திரமா இருக்கணும் போல ஆசை இருக்காதான்னு சொல்லி கேட்க, ஆனா இந்த அம்மாக்காரி அப்படிலாம் முடியாது தம்பி, மூடிட்டு நான் சொல்றதை மட்டும் செய்யணும் சொல்லியிருந்தாங்க. இந்த அம்மாக்காரிக்கு பயமே ஆஸ்கர் மேட்ரு யாருக்காவது தெரிஞ்சு அவனை பிடிச்சு ஆராய்ச்சி பண்றங்கிற பேர்ல கொடுமைப்படுத்திட கூடாது. அதே டைம்ல நம்ம ஆஸ்கரை அவங்க கிட்ட இருந்து யாரும் பிரிச்சிடவும் கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ ஆஸ்கருக்கு ஜெயில இருக்கிற ஃபீலிங்ல தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். ஒரு தடவை நம்ம ஆஸ்கர் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிவில உங்ககிட்ட ஏதாவது வித்தியாசமான திறமை இருக்கா, அப்படி இருந்தா இது உங்களுக்கான ஷோ தான் இதுன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வர, இதை பார்த்த நம்ம ஹீரோ அதுல போட்டுக்கிற கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படியாவது நான் இந்த ஷோல கலந்துக்கணும், ஆனா என் அம்மாக்காரி விட மாட்டாங்க, சோ யாருக்கும் தெரியாம போயிட வேண்டியதான் நினைச்சு அவன் தன்னுடைய அம்மாவுக்கே தெரியாம கிச்சன்ல அம்மாக்காரி ஒளிச்சு வச்சிருந்த காசு ஆட்டையை போட்டுட்டு இந்த ஷோல போய் கலந்துக்கிறான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டே ஷோல என்னுடைய திறமையை பாருங்கன்னு சொல்லி அப்படியே பேக்கை கழட்டி போட்டுட்டு ஏர்ல பறந்து போவான் பாருங்க. இத பார்த்து மக்கள் எல்லாரும் டே யாருடா நீ, எப்படிடா நீ இப்படி பறக்குற அப்படின்னு சொல்லி பார்க்க, இதனால ஒரே நாள நம்ம ஹீரோ ரொம்ப பிரபலமாக அதே டைம்ல இந்த மேட்டரை டிவில பார்த்த அம்மாக்காரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஷோ முடிச்சு வீட்டுக்கு வந்துடலான்னு பார்த்தா அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. யாருன்னு கேட்டா டேவிட்னு ஒருத்தன் நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொல்றான். அவன் கூட நம்ம ஹீரோ இன்ட்ரோ ஆனா இந்த டேவிட் ஒரு ஏஜென்ட் போல. இதனால ஹீரோவை பார்த்து நீ என் கூடவே இருந்துரு, நான் உன்னை பெரிய செலிபிரிட்டி ஆக்குறேன்னு ஆசை காட்டி விட்டு ஒரு வீட்டையே நம்ம ஹீரோக்கு கிஃப்டா கொடுக்கறான். நம்ம ஹீரோவும் செலிபிரிட்டியாக ஆசைப்பட்டு டேவிட்டோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி பெரிய பெரிய ஷோல பெர்ஃபார்மரா கலந்துக்கிட்டு காத்துல மிதந்து மாஸ் காட்டுறான். இதனால அந்த ஊர்ல ஹீரோவுக்கு சிலையை வச்சு தி மேன் வித்தவுட் கிராவிட்டின்னு சொல்லி கௌரவம்லாம் படுத்துறாங்க. நம்ம ஹீரோவும் டேவிட் சொல்ற பிளேஸுக்கு எல்லாம் போய் ஆடுறாராமான்னு உரளி விட்டியெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்தே தான் ஒரு சூப்பர் ஹீரோவா ஆகணும் தான் ஆசை. இப்போ அவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ற மாதிரி தான் அவனுக்கு தோணுது. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு தன்னுடைய அம்மாக்காரி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இந்த சூப்பர் ஹீரோ யாரும் தங்களை ரிவீல் பண்ண மாட்டாங்க, அதனாலதான் அவங்க சூப்பர் ஹீரோ, உன்னையே நீ ரிவீல் பண்ணாத வரைக்கும் தான் நீ சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சொன்னதை நினைச்சு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஒரு மேகசின்ல ஹீரோவோட அம்மா பத்தி வீட்டுக்குள்ளே தன்னுடைய மகனை பூட்டி வைத்து கொடுமைப்படுத்தின கொடுமைத்தாயின்னு எழுதி இருக்கிறத பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ அப்பதான் தன்னுடைய அம்மாவை பத்தி நினைக்கவே ஆரம்பிக்கிறான். இதனால நம்ம ஹீரோ தான் அம்மா கூடவே வாழ ஆசைப்பட்டு இந்த மேட்டரை டேவிட் கிட்ட போய் சொன்னா, இதை கேட்டு மிரண்டு போன டேவிட் இப்படிலாம் பாதியில நீ போக கூடாது, எல்லாரும் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி கேட்க, கிராவிட்டியே இல்லாத அந்த மனுஷன் செத்து போயிட்டான், இல்ல எங்கேயோ பறந்து போயிட்டான்னு சொல்லுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருந்து கிளம்பி தன்னுடைய அம்மா கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறான். இந்த டேவிட் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ செத்து போயிட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சிருந்தான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தாடிலாம் வச்சு வீல் சேர்ல தன்னுடைய மொத்த அடையாளத்தையும் மாத்தி ஒரு ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை செய்யற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க போல. சோ நம்ம ஹீரோ தனியா தான் வாழ்றான். ஒரு நாள் நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நம்ம அகட்டா ஹீரோ ஒர்க் பண்ற பிளேஸ்ல தங்கி இருக்கும் போது ஹீரோ கையில இருக்கிற ரோஸ் கலர் பேக்கை பார்த்து இது நம்ம ஆஸ்கர்ல சின்ன வயசுல இருந்து இன்னும் ரோஸ் கலர் பேக்கோட தான் சுத்திக்கிட்டு இருக்கானான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட நான் தான் உன் குட்டி வயசு ஜிகிரி தோசு அகட்டான்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயி அகட்டா கூடவே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றான். அப்படியே தன்னுடைய ஃபீலிங் எல்லாம் அகட்டா கிட்ட கொட்டி அவ கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுறான். இதனால ரெண்டு பேருக்கும் அந்த காதல் மலர பிறகு என்ன கல்யாணம் தான். எஸ், கடைசியா நம்ம பையன் தன்னுடைய சின்ன வயசு திகிரி தோஸ்தான அகட்டாவை கல்யாணம் பண்ணி தான் சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டுல ஹாப்பியா கல்யாண வாழ்க்கைய நம்ம ஹீரோவும் அகட்டா
டாட்டாவும் தொடங்குற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம்? நல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா.